துருவ் வந்து பிகேஎல் சீசன் 13 ஏதாவது ஆக்ஷன்ல விடலாமா, ஏதாவது டீம்ல இறக்கி விடலாமா? அவரை விட்டா அவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த படத்துல சீட்டிங்கே இருக்காது, கபடி விளையாண்ட ஒரு இதுதான். மேட்ல அவர் பிராக்டிஸ் கொடுக்கணும், ஏன்னா ஆல்மோஸ்ட் மண்ணில் விட்டு பிச்சு எடுத்துறாரு. மேட்ல அவர் மேட்ச் போட்டு அவருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தாருன்னா கண்டிப்பா கபடி வீரர்களுடைய ஸ்டைல் எல்லாமே தெரியுது, அவரோட மூவ்மெண்ட் எல்லாம், நடக்கிறது, ஓடுறது எல்லாமே. இல்ல அது வந்து எல்லாருக்குமே வராது. ஒருவேளை துருவ் வந்து ஆக்டிங் இல்லாம கபடியில் இறங்கிறதா கண்டிப்பா அப்சர்வ் பண்ணி. ஏன்னா வந்து நான் எனக்கு ஒரு ஸ்கில் வேணும், எனக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னா அதை நேச்சுரலா உண்மையாலுமே அதை நேசிச்சாதான் அது வரும். நம்ம சும்மா வந்து அது பண்ணணும்னா பண்ணிக்க முடியாது. ஆனா வந்து அது நேச்சுரலாவே இருக்கு துருவ் கிட்ட. ஒரு பிளேயரை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கில்ல கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இவ்வளவு ஷார்ட் டைம்ல. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் லைஃப்னு சொல்லலாமா நீங்க இந்த படத்துல அவரோட பழகின ஆப்பர்ச்சுனிட்டி? கண்டிப்பா நாங்க பேசுற கான்வர்சேஷன்லயே பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு இதா இருக்கும் நாங்க பேசுறது எல்லாமே. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து துருவ் அப்படின்னு கூப்பிடுறதா, அவர் வந்து அண்ணன் கூப்பிடுறதா, அது அப்படி போகும். ஆனா வந்து நான் அவர் கூப்பிடுறது வந்து இன்னும் நெருங்கி போகணும் அப்படின்னா அவரை நான் கிட்டான்னு கூப்பிட்டா ஆரம்பிச்சாதான் அது நடக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ஆஃப் த கேமராவே நான் கிட்டான் தான் கூப்பிடுவேன். நான் போன்லயுமே கிட்டான் தான் சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா கிட்டான் தான் நான் கூப்பிடுறது எல்லாமே. நைஸ். அதனாலதான் வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆன் ஸ்கிரீன்.